பெத்தா நீ என்னடி பாட்டு படிச்சிட்டு கிடக்க? இல்ல அத நான் உன்கிட்ட கேட்கணும். நேத்து பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடினியாமே, உன் ஃப்ரெண்டு குமார் சொல்லிக்கிட்டு இருந்தான். இல்ல நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே நீ என்கிட்ட கேட்கறியா? அநியாயமா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டே இல்ல மிஸ். இது தேவையால உனக்கு? கொள்ளு வெறியில பாக்குறல. இப்ப அம்மாட்ட வேற போட்டு கொடுத்து போல. இவளை எப்படி சமாளிக்கிறது? என்னல திருட்டு முழி முழிக்கிற? இல்ல ஒழுங்கு மரியாதை பதில சொல்ல போறியா இல்லையா? டிடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அந்த புள்ள நோட்ஸ் மறந்து வச்சிட்டு போயிட்டு அதான் டீச்சர் கூட்டிட்டு வர சொன்னாங்க. வேற ஒண்ணுமே இல்லடி. ஓ ஒண்ணுமே இல்லையா? ஐயா என்ன கேள்வி கேக்குறீரு? சரி அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு லீவு நாள் தானே, அம்மாட்ட போய் கறி குழம்பு வைக்க சொல்லு. டிடி என்னத்த விட்டு என்னைய வேலை எவரே? உனக்கு வேணும்னா நீ போய் சொல்ல வேண்டியதுன்னடி. என்னைய வேலை எவ்வியோ? அப்ப அந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதான். அம்மா அம்மா டிடி சும்மா இருடி. அம்மா வந்ததும் நானே சொல்றேன். அது அம்மா அம்மா ஏ அப்பப்பப்பா என்ன பாடு படுத்தி எடுக்கிறானுவா. இந்த கூட்டத்துல கடைக்கு போனா விளங்கி தான் போயிரும். இவ்வளோ வர சொன்னா வந்து தொலைதளவுல இவ்வளோ சௌரியத்துக்கு கடைக்கு போனா அங்க என்ன கிடைக்கும்? என்னல என்னத்துக்கு கூப்பிட்ட? ஏமா இன்னைக்கு லீவ் நாள் தானமா, நல்ல மட்டனா எடுத்து குழம்பு வச்சு அப்படியே கொஞ்சம் நல்ல நல்லெண்ணெயில வறுத்து சுக்கா மாதிரி வைமா. ஏமா ஏமா இருமா, எதுனாலும் நிதானமா இருமா, பொறுமையா பேசிக்கலாம். நீ முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏமா நான் எதை தப்பா சொல்லிட்டேனா? ஏமா என்னாச்சுமா? ஏமா கோபப்படாதமா, என்ன இருந்தாலும் மெதுவா சொல்லுமா. எடு விளக்க மாட்டேன், மெதுவா சொல்லுமாம்ல. மெதுவா எம்பிட்டு திமிரு இருந்தா பிள்ளையார் சத்தி அதுமா சாமி கும்பிடணும் பிள்ளையார வாங்க போகணுன்ட்டு நான் நின்றுகிட்டு இருக்கேன். இவனுக்கு கறி குழம்பு வைக்கணுமாம்ல, கறி குழம்பு. என்னது இன்னைக்கு பிள்ளையார் சத்தியா? ஏமா நிஜமாதான் சொல்றியா? ஏலே அம்மா நிஜமா சொல்லாம உங்ககிட்ட விளையாட போதாக்கோ? ஏமா பாருமா என்ன முழி முழிக்கிறானே. இவன் நாக்க இழுத்து வச்சு நெருக்குமா. சாமி கும்பிடுற நேரத்துல கறி குழம்பு கட்டிட்டு இருக்கானே, அப்ப எம்பிடு திமிரு இருக்கு இவனுக்கு. பாவி கறி குழம்பு கேட்டதே நீதானே டி. அம்மா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இப்ப அம்மா கிட்ட என்ன மாட்டி விடுதியா? இப்ப சொன்னாலும் இந்த அம்மா என்னைய நம்பாதே. பாருமா எப்படி திருட்டு முழி முழிக்கானே. இவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். கண்ட பயிலுவ கூடயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி தின்னுட்டு அலைதான். கடையில போய் நீ கொடுக்குற காசெல்லாம் வச்சு ரொட்டி சால்னா வாங்கி திங்கிறான். அன்னைக்கு ஆச்சி காசை தூக்கிட்டு ஓடிருக்காமா. இவனை என்னன்னு கேளுமா. ஈட்டி யாமடி அம்மா இப்படி பழி போடுத? அதெல்லாம் நான் தூக்கவே இல்ல தெரியுமா? அம்மா இவன் தேவலாமா என் மேல பழி போடுதாமா. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னாலும் ஆச்சியை கூப்பிட்டு கேளுமா. ரெண்டு பேரும் காலையில இப்படி வெட்டியா உட்கார்ந்திருந்தா இப்படித்தான் சண்டை போட தோணும். ஒழுங்கு மரியாதையா அடுப்பங்கரைக்கு வாங்க. ரெண்டு பேருக்கும் வேலை வச்சிருக்கேன். ஏன் இப்படி இருக்கே? உன்னையாலதான் அம்மா எனக்கு வேலை சொல்லுது. இங்க பாரு, நீ தண்ணிக்கு கறி குழம்பு வைக்க சொல்லுன்னு சொன்ன. ஏடி அப்ப உனக்கு பிள்ளையார் சத்தினே யாருக்குமே தெரியும் தானே? ஆமா தெரியும். இப்ப என்னல அதுக்கு? சீ இருடி, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டாமல போவே, அப்ப இருக்கு உனக்கு. ஆமா இவர் பெரிய இவர் கையில மாட்ட போறோம் போல. அம்மா கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுது, போய் செய்யி. உன்னையும் தான் வட சொல்லுச்சு. தெரியுது தெரியுது, நீ போ. ஏ அப்பா அப்பா அப்பா, வெயில் 8 மணிக்கு என்னமா சுட்டெரிக்கி. நேத்து சாயங்காலமே கடைக்கு போயிட்டு வந்து தொலைங்கனா கேக்குறாளா? நம்மகிட்டையும் சொல்ல மாட்டா. இவ சௌரியத்துக்கு தான் கடைக்கு போனோம், அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும்பா. என்னப்பா என்னாச்சு? காலையிலே இப்படி சத்தம் போட்டுட்டு வந்து நிக்கியே. ஏடி என்ன பார்த்தா ஆத்தாளுக்கு மவளுக்கு எப்படி இருக்கு? போய் உன் அம்மிட்ட ஒரு காப்பியை போட்டு வாங்கிட்டு வா. தலை வலி வின்னு வின்னு தெருக்கி. காலையிலே வெயில் இப்படி சுட்டு இருக்கி. இப்பதான் போய் அதை வாங்கணும் இதை வாங்கணும்பா. பிள்ளையார் சதுர்த்தின்னு தெரியுது இல்ல, சாயங்காலமே போக வேண்டியதானே. இப்ப சத்தக்காடு போடுதியே. காலங்காத்தால சத்தக்காடு போட்டா ஒரு வேலையும் சொல்ல மாட்டானே முதல்ல ஆரம்பிச்சிருதீங்களோ. கடைக்கும் நான் தான் போகணும், வீட்டையும் நான் தான் துடைக்கணும், கிச்சனையும் கழுவணும், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், சோத்தையும் பொங்கணும், கறியையும் ஆக்கணும். எம்பிட்டு வேலை கிடக்கு. இந்த கடைக்கு போயிட்டு ஒரு பிள்ளையார வாங்கிட்டு அர்க்கம்புல் மாலையை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அதுக்கு எம்பிட்டு பாட்டு பாடுறியே.
ஏட்டி ஏமுட்டி இப்ப சத்தக்காடு போடுறது நீயா நானா? ஏமுட்டி இந்த பேச்சு பேசுற? ஏட்டி கடைக்கு போறமட்டி காலங்கத்தால வெயில் மண்டைய சுள்ளுன்னு சுட்டு எரிக்கி ஒரு காப்பிய போட்டுத்தா. ஆமாயா, எந்திரிச்சதுல இருந்து 50 காப்பியை குடிச்சிடணும். இதுக்குள்ளேயே 2 காப்பி போட்டு கொடுத்தாச்சு. இப்போ 3ஆவதா காப்பியை போட்டு கொடுனா காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வளம் வந்துகிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு வேலை சொல்லி சொன்னா நேரத்துக்கு எந்திரிச்சு போறீரா? அந்த இடத்த விட்டு நகர்றதே கிடையாது. இந்த பாரு, இப்ப பாரு, அப்ப போறேன்னு அதுவே 1 மணி நேரம் போயிருது. நீ வேறயா? என்னத்துக்கிட்ட இப்ப பல்ல காட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? என்ன என்னத்துக்கு சொல்லுதியே? ஏசுறது உங்க பொஞ்சாதி. நீங்க அங்க பார்த்து பேசுங்க. அங்க இருந்து முகத்தை திருப்புறதுக்காக என்னைய சீண்டாதீங்க. ஆத்தாளும் மவளும் ஒண்ணு போலதான் வாச்சிருக்காளுவோ. ஏட்டி முறைக்காத, ஒரு காப்பி தானே கேட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து காப்பி போட்டு போட்டு என் கையே தேஞ்சு போச்சு. அதை செய்ய இதை செய்ய அதை பண்ணு இதை பண்ணுன்னு என் உசுரை தான் வாங்குதியே. என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா உட்காந்து ஒரு மூச்சு விட முடியுதா? ஏட்டி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் உன்னைய? ஒரு காப்பி தானே கேக்கேன், அதுக்கு இந்த பேச்சு பேசுது. காப்பி கேப்பேரு காப்பி. காலையில இருந்து இப்ப 3ஆவது காப்பி. எத்தனை காப்பிய போட? நான் தான் காலையில 4 மணில இருந்து எந்திரிச்சதுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செத்த நேரம் உட்காரலன்னு பார்த்தா என்னால முடியுதா? உட்கார விடுதேலா? இட்லி அவிக்கவும் சட்னியை தாளிக்கவும் அதுல உங்க அம்மா அது வேண்டாம் இது வேண்டாம் தோசையை சுட்டு தாங்க இட்லியை தூக்கி எரியுது. எத்தனை பேருக்கு தான் பாடு பார்க்க? இப்போ நீர் 3ஆவது காப்பி கேட்கரு. 3ஆவது காப்பி நீ வேண்டாமட்டி, நீ ஆரம்பிச்சிடாத, நான் போறேன். ஆமையா, போயிட்டு வந்து அதுக்கு என்னைய தான் குத்தம் சொல்லுவேரு. ஒரு காப்பி கேட்டேன் கொடுத்தாளா மயக்கமா வந்துட்டேன் பேரு. எனக்கு என்னத்துக்கு வேணும்? ஏ அப்பா, படுத்தி தான் எடுக்குதிய. எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். ஓடுறதே ஓடுற, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ. இல்ல ஏமலே, நீ வேற போட்டு படுத்துதே. உன் அப்பம் படுத்துற பாடு தாங்க முடியல, இதுல நீ வேறயா? ஏட்டி ஒரு காப்பிய கேட்டதுக்கு என்ன இப்படி எல்லாம் பேசுவியா? அம்மா தாயே, நீ காப்பியே போட வேண்டாம், நான் போறேன். இப்ப என்னத்து சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிட்டு போறியே? காப்பியை தான் போட்டு தரேன்னு சொல்லிருக்கல, குடிச்சிட்டு மெல்ல போங்க. பிள்ளையார் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு. ஆனா உங்ககிட்ட என்னால மல்லுக்கு நிக்க முடியாது. ஏட்டி என்ன சொல்லிட்டேன்னு காலையில இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுத? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, படபடப்பு வந்து கீழே விழுந்துடாத. ஆமையா, அது ஒண்ணுதான் குறை. இந்த வீட்ல எல்லாம் நிறைவா இருக்கு பாரு. நான் விழுந்துட்டேனா அப்ப தெரியும் உமருக்கு. ஏட்டி நானா உன்னைய உள்ள சொல்றேன்? நீ பேசுற பேச்சுல மயக்கம் வந்துற போதுன்னு சொன்னேன். இங்க பாரு, உமருக்கு காப்பி போட்டு கொடுக்கலங்கிறதுக்காக என்ன கண்ட மாதிரி பேசாதேரும். உமருக்கு காப்பி தானே வேணும். ஏட்டி கல்லு குத்தியாட உட்கார்ந்துருக்கியே, போய் ஒரு காப்பியை போட்டுட்டு வா. இங்க பாருலதா, ஒன்னதான் போட சொன்னேன். அவ போட்டு எவன் குடிக்கிறது? நான் கடையிலே போய் குடிச்சுக்கிறேன், பேசாம இரு. ஏட்டி 7 கழுத எரும மாடு வயசாகுது, ஒரு காப்பி கூட போட தெரியாது டி. ஏமா, எரும மாட்டுக்கு எப்படிமா 7 கழுத வயசாகும்? எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. வீட்ல ஒரு வேலை செய்யாம ஆடிக்கிட்டு அலைதியே. ஒழுங்கு மரியாதைய போய் வீட்டை தொட. அம்மா போதுமா, அப்பா போயிட்டு நீ ஏமா இந்த சத்தம் போடுத? என்னடி விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் வீட்ல இருந்தாருன்னா காப்பி காப்பி காப்பிங்காரு. எத்தனை லிட்டர் பால் வாங்குறது? எப்பா பாரு காப்பி. காப்பியை விட்டா ஒண்ணும் தெரியாது. அதுல ஊடக்குள்ள கடையில போய் 4 காப்பியை குடிக்க வேண்டியது. இவருக்கு ஒரு வேலை என்ன? ஏமா நேரம் போயிருக்காது, சரி ஒரு காப்பியை குடிக்கும் உங்க ஐயாலன்னு தோணி இருக்கும். அதுக்கு இந்த பேச்சாமா? ஆமாடி, என்ன கண்டா உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குதோ தெரியல. ஐயோ அம்மா, எனக்கு ப்ராஜெக்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏ அப்பா, வீட்டுல இருந்தா என்ன பாடு படுத்தி எடுக்காவோ. செத்த நேரம் இருக்க முடியல. ச்சே, இந்த நெட்டவழிய ரம்யாவும் என்ன படுதாலும் போய் பார்த்துட்டாவது வரும். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறியே? எங்க வீட்டுல இப்படித்தான். எப்பவும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அக்கப்பராத்தான் இருக்கும். அது இருந்துட்டு போகுது. நீங்க என்ன எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்திக்கு ரெடி ஆயிட்டீரா? எல்லாரும் பிள்ளையார் வாங்கியாச்சா? உங்க எல்லாருக்கும் இனிய பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.